திரு நந்தகுமார், ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லை ஊழலை ஒழிக்கணும் இல்லை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா, இல்லை திமுகவை முடக்கணும் இல்லை அவங்க மேலே பழி போடணும் அப்படின்னு முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா? எல்லாருமே ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா பேசும்போது ஏவாவையில் எந்திரிச்சு கேள்வி கேட்டாரு, அதனால அவர் வீடுல ரைடு போறாங்கன்றாங்க. அப்படி பேசினதுக்காக ரைடு போகணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு தான் ரைடு போயிருக்கணும், அங்கதான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கணும். சோ அது அப்படி அல்ல. இது அறப்போர் இயக்கம் அவங்க தேதி 2022 இந்த வழக்கு ஏப்ரல்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இவங்க கான்ட்ராக்ட் மார்ச் 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. 7 கோடி ரூபாய்க்கு மார்ச் 7ஆம் தேதி இஷ்யூ பண்றாங்க கான்ட்ராக்ட். பேமெண்ட் 3,23,00,000 ரூபாய் மார்ச் 25 மார்ச் 28ஆம் தேதி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகுது, எந்த வேலையும் முடிக்காம. அப்போ அதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்டை ஏப்ரல் 22லயே அறப்போர் இயக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப யார் ஆளுங்கட்சியா இருந்தது? திமுக. அப்ப இன்னைக்கு திமுக முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநர் உரிமை எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்றவீங்க, ஏவாவேலு மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்? அதே மாதிரி எத்தனையோ ஆளுநர் தீர்மானத்தை பாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இதையும் ஒரு தீர்மானமா போட்டு அதுக்குள்ளார செலுத்தி இருக்கலாமே. ஆளுநர் எங்களுக்கு அசன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. அப்போ இது என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் மாறி வந்தாலும் ஒரு வருஷம் எதை செய்யறாங்களோ செய்யலையோ, மக்கள் கிட்ட இருந்து ஊழல் அடிச்சு லஞ்ச நாவல்கள் மூலமா சொத்து சேர்த்து மக்கள் பணத்தை சுரண்டி இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் முதல் ஒரு வருஷத்துல, இப்ப ஐயா பாலச்சந்தர் சொன்ன மாதிரி, இது ரெகுலர் ரைடா போயிடக்கூடாது. இது இந்த ரைடு ப்ராப்பரா முடிச்சு இத கோர்ட்ல ஃபாஸ்ட் ட்ராக்ல நடத்தி ஒரு வருஷத்துக்குள்ளார ஐசா பைசா பார்க்கணும். இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஊழல் வழியில சம்பாதிக்க கூடியது அது எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும், நீங்க வேற வாக்குறுதி எது நிறைவேற்றுறீங்களோ நிறைவேற்றலையோ, 2வது பட்சம் முதல் ஒரு வருஷம் எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் இதுதான் அவங்களுக்கு முழு நேர வேலையா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு 2-5 ஆண்டுகள்லயோ 3-5 ஆண்டுகள்லயோ தமிழகம் எந்த இடத்துலயும் லஞ்ச பணத்தையோ ஊழல் பணத்திலயோ தொடரத்துக்கு அரசியல்வாதிகள் கை நடுங்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் அது நம்ம பணமா இருந்தா கூட கொஞ்சம் பயம் இருக்கணும் தொடரத்துக்கு. சோ அப்ப இத தீர்க்கமா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய. இவங்க அதை செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே அவங்க மேலேயே ஒரு பேகேஜ் இருந்துச்சு. இப்ப திமுக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அண்ணா திமுக நீங்க இப்ப என்ன பண்ணுனீங்க உங்க அமைச்சர்கள் மேலன்னு கேட்பாங்க. அண்ணா திமுக ஒரு நடவடிக்கை எடுத்தா திமுக கேட்கும் உங்க அமைச்சர்கள் என்னன்னு. சோ அப்ப நீ வந்தா என்னைய காப்பாத்திரு, நான் வந்தா உன்னைய காப்பாத்துறங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு தாவேக்காக்கு இன்னைக்கு மக்கள் பெருவாரியா வாக்களிச்சதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னா, ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யங்கள் இல்லாம கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அப்போ மக்களுடைய செல்வாக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஏதுவா இருக்கும். தாவேக்காக்கும் எந்த விதமான பேகேஜும் கிடையாது. இல்ல அதெல்லாம் சும்மா ஒரு பொய் பிம்பமா சொல்றாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்பா கூட திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் இவர் திரைத்துறையில இருக்கும்போது பிளாக் டிக்கெட் எல்லாம் தடுத்துட்டாரா, கருப்பு பணம் வாங்காம இருந்தாரா, அவர் தொடங்கி இன்னைக்கு அதிமுகல இருந்து அவர்கிட்ட போய் சேரக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களுக்கு மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, முறைகேடுகள் இருக்கு. இவர் புண்ணியவான்கள் ஆட்சி அப்படின்னு சட்டப்பேரவையில் படிக்கிறாரு. அந்த ஆட்சியில் அங்க வைத்த அமைச்சர்கள் எல்லாமே ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க தான். இப்ப இவர் மட்டும் எப்படி தன்னை தூய சக்தின்னு சொல்லி அதை செய்வாருன்னு நம்ப முடியும்? அப்ப ஒரு வெற்று பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்களுக்கான இமேஜை உயர்த்திக்கிறது ஒண்ணு. 2வது திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டை போடணும் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னு. இது 2 தான் அவங்களுடைய திட்டமா இருக்குன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷனா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு கட்சியில போய் தாவேக்கால் அதிமுகவினுடைய டெயின்டட் மினிஸ்டர்ஸ் போய் சேர்ந்தாங்கன்னா கூட, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் போய் சேர்ந்தாங்கன்னா கூட, ஒரு உறுப்பினர்களா சேர்த்துக்கிட்டாலும் அவங்க மேல நடவடிக்கையை எடுக்கணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப அதுல நீங்க ஊழல் வழக்குகள் இருந்தா எல்லாத்து மேலயும் நீங்க அது பர்சியூ பண்ணுங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் நாளை கழிச்சு போய் சேரக்கூடாது இல்ல? அவரு இன்னைக்கு படை பரிவாரங்களோட போய் சேர்றாருன்னா அப்ப அமைச்சரும் சொல்றாரு 95% அதிமுகவினர் தாவேகாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, விரைவில் வந்துருவாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே தூய சக்தியா நம்ம அசீவ் பண்ணிக்க முடியுமா என்ன? அதுல என்ன ஒரு நியாயம் இருக்க முடியும்? நம்ம சொல்றது, நீங்க கட்சியில உறுப்பினரா சேருங்க, தப்பு இல்ல. ஆனா அந்த கட்சி உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறமும் அவரு மேல முன்காலத்துல
ஊழல் வழக்குகள் இருந்தா அதை பர்சீவ் பண்ணணுங்கிறது என்னுடைய பாயிண்ட். ம். நீங்க கட்சியில சேர்த்துக்க வேண்டாம், கட்சியில சேர்த்துக்கிட்டு நீங்க வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஈஸியா நீங்க அது தண்டனை வாங்கி கொடுக்கலாம். யதார்த்தத்துல நடக்குமா திரு நந்தகுமார்? கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு கட்சிக்கு எதிராவே வந்து இப்ப அரசு இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு, அவங்க வழக்கு நடத்திட்டு இருப்பாங்களா கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு? அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? நான் நடத்தணுங்கிறேன், அதைத்தான் நான் சொல்றேன். ம். நீங்க நடத்தணும். அடுத்தது இந்த நீங்க black நடத்தணுங்கிறது ticket ஓகே, அது யதார்த்தமா, அது யதார்த்தத்துல சாத்தியமான்னு நான் கேக்குறேன். அப்படி பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? வருங்காலத்துல நம்ம பாப்போம் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு. ம். ஏன்னா கேசஸ் இருக்குல்ல, கேசஸ் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை பர்சீவ் பண்ணி தானே ஆகணும். ம். அடுத்தது இப்ப பிளாக்ல டிக்கெட் விக்கிறாங்கன்னா, பிளாக்ல டிக்கெட் விக்கிறது வந்து யாருடைய சினிமா தியேட்டர் யாருடைய கண்ட்ரோல்ல சார் இருக்கு? ம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல சினிமா இருக்குது. ம். சிபிஎஃப்சி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். சினிமா தியேட்டர்ஸ் பூரா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அப்போ ஒரு தியேட்டர்ல பிளாக்ல விக்கிறாங்கன்னா அதை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணுமா? ஒரு நடிகர் வந்து அந்த வாசல்ல போய் நின்னுட்டு பிளாக்ல விக்காதீங்கன்னு சொல்லணுமா? அப்ப இட் வாஸ் a government failure. வாங்கி விக்கிறது. ம். 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 அடுத்தது இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க இந்த அவங்களுடைய பிளாக் மணின்னு. நேத்து கூட ஒரு விவாதத்துல சொன்ன டாக்ஸ் டிஸ்பியூட்டுக்கும் கரப்ஷனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ம். இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான தனிநபர்களும் ஆயிரக்கணக்கான நிறுவனங்களும் இந்தியாவுல அவங்க மேல இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்டுக்கு இன்னைக்கு கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான டாக்ஸ் டிஸ்பியூட் ஃபைல் பண்றது ஒருத்தருக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் சட்டம் கொடுத்த ஒரு உரிமை அது. ம். இப்போ ஒரு இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்டுக்கும் கரப்ஷனுக்கும் வித்தியாசமே தெரியாம சொல்றாங்கன்னா இது வெறும் காழ்ப்புணர்ச்சியான அரசியல் குற்றச்சாட்டு தான். ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஐயா பாலச்சந்தர் அவர்கள் வந்து இந்த ஒயிட் பேப்பரை பத்தி சொல்லும் போது சொன்னாரு, இது வந்து ரொம்ப அற்பமான அரசியலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வரவேற்கக்கூடிய அரசியலா பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் இதே வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் 2021 நிதிநிலை வெள்ளை அறிக்கை அனௌன்ஸ் பண்ணும்போது திமுக அற்பமான அரசியல் பண்ணுனாங்களா? அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது அற்பமான அரசியல் எல்லாம் முற்காலத்துல அரசியல்வாதிகள் கட்சிகள் பண்ணுச்சா? இல்ல. இப்ப நிதி நிலைமைங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் an accounts book. ஓகே. இது வந்து பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ் புக் இல்ல. யாரு வேணா அந்த நம்பரை நீங்க வந்து பப்ளிக் டொமைன்ல சிஏஜி ஆடிட்டிங்ல பட்ஜெட்டிங்ல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய நம்பர். சரி. இப்ப கூட அதாவது திமுக மேல குற்றம் சாட்டு சொல்றவங்க மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த ரெவென்யூ டெபிசிட் இப்ப ரஜினி கூட சொன்னாரு, இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல கடந்த 4 ஆண்டுகள்ல கடந்த 5 ஆண்டுகள் தான் கம்மி 34,000 சொச்சம் வந்து ரெவென்யூ டெபிசிட். அதுக்கு அடுத்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா கடைசி வருஷம் மட்டும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் கடைசி வருஷம் என்னன்னு பார்க்கும்போது அதுல அவங்க கொடுத்திருக்கிறது 933 crores தான். அப்போ திமுக மேல முழுக்க அவங்க சேர்த்த வாரி இறைக்கணும்னா அந்த 2வது ஸ்லைட கொடுத்திருக்கணுங்கிற அவசியமே இல்ல. இப்ப கேள்வி எங்க வருது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கடன் வாங்கின 2,47,000 கோடியில கடந்த 5 வருஷம் தான் 87,400 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. இது எந்த 5 ஆண்டுகள்லயும் இல்லாத அதிகமான கடன். எந்த சூழ்நிலையில ரெவென்யூ ரெசிப்ட் நீங்க கடந்த 4-5 ஆண்டுகளை விட கம்மியா வாங்கியும் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுனது இந்த 5 ஆண்டுகள்ல வெறும் 343 பேர் தான். அதே மாதிரி நீங்க 400 சொச்ச சப்ஸ்டான்ஷன்ஸ் வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க. அதுல நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது வெறும் 32 சப்ஸ்டேஷன், வெறும் 7.5%. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வெறும் 28. அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுனதுல 64 சப்ஸ்டேஷன் இன்னும் கையே வைக்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே வருஷம் குறிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சில ஜாப் கேட்டவங்களுக்கு வந்து தாவேகா வந்து ஸ்டிக்கர் அடிக்குதுங்கிறத சொன்னாரு. நம்மளுடைய கேள்வி என்னன்னா சார், இந்த 401 பேரும் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தோம் தான் தாவேகா அரசாங்கம் சொல்லுது. என்னைக்கு சார் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை பாஸ் பண்ணாங்க? தேதி தெரியுமா? ஆகஸ்ட் சார். ஆகஸ்ட் 2025 பாஸ் பண்றாங்க சார். ஏன் சார் போஸ்டிங் போடாம வச்சிருந்தீங்க? அப்போ டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு தானே வராங்கிறது முக்கியம் இல்ல. டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணாலும் நீங்க காசை வாங்கி போஸ்டிங் போடுறதுக்காக அதெல்லாம் பெண்டிங்ல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த 401 போஸ்டிங்கும் 5 நயா பைசா இல்லாம டிஎன்பிஎஸ்சி தேர்வின் அடிப்படையில மட்டும்தான் அதை போஸ்டிங் போட்டிருக்காங்க. பாலச்சந்திரன் சொல்றதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆப்பிள் வெர்சஸ் ஆப்பிள் கம்பேர் பண்ணணும். அப்ப சரியான அணுகுமுறை இல்ல ஐயா பாலச்சந்தர் சொன்னது. சரி, வரேன்.